Hi friends, welcome to our channel Charu Talks. நான் இன்னைக்கு ரெஸ்யூமே ரைட்டிங் பத்தி சொல்ல போறேன். நம்ம கிராமருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அதே அளவுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு வரும்போது அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ரெஸ்யூமே ரைட்டிங். ரெஸ்யூமே ரைட்டிங் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ரெஸ்யூமேவை நிறைய பேர் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்யூம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ரெஸ்யூம், இட் இஸ் ரெஸ்யூமே. ரெஸ்யூமே ரைட்டிங்க்கு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அவர் ஜாப். நம்ம ஒரு ஜாபுக்கு போகணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ரெஸ்யூமே தேவை. நம்ம ரெஸ்யூமேவை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை எம்ப்ளாயர்ஸ் கிட்ட சொல்லணும். அப்பதான் அவங்க நம்மள ஹையர் பண்ணுவாங்க. ரெஸ்யூமே ரைட்டிங்க்கு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கு. நிறைய பேர் ரெஸ்யூமேல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. தேவையில்லாததுன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஜாவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்யூமேல மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களுக்கு ஜாவாவே தெரிஞ்சிருக்காது. ஆனாலுமே ஒரு எம்ப்ளாயர் நம்மள ஹையர் பண்ணணும் இந்த ரோலுக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அதை எழுதுவாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி அ ராங் பிராக்டிஸ். அவங்க ஈஸியா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு ஜாவா தெரியும் அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம பிளைண்டா இருப்போம். அப்போ அந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாகிடும். சோ எப்பவுமே ரெஸ்யூமேல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை நம்ம அதுல மென்ஷன் பண்ணலாம். Resumes are like mirrors. We are just gonna reflect ourselves by establishing our skills and talents. Okay, இப்போ ரெஸ்யூமே ரைட்டிங்கோட டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்கு. Chronological, functional, combinational and targeted resumes. First, chronological resume na என்னன்னு பார்க்கலாம். It is based on the chronological order. அதாவது ஒருத்தவங்களோட ஒர்க் ஹிஸ்டரிய வச்சு அந்த ரெஸ்யூமே இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வராங்க, இப்போ லாஸ்டா என்ன கம்பெனி வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ சிஸ்டமேட்டிக்கா அவங்க டைப் பண்ணி அவங்க ஹையர் பண்ண போற எம்ப்ளாயர் கிட்ட கொடுப்பாங்க. This type of resume will be very useful for employers. அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்யூமே பார்க்கும்போது ஒருத்தவங்களோட ஒர்க் ஹிஸ்டரிய வச்சு அவங்க ஈஸியா ஹையர் பண்ணிப்பாங்க. இந்த டைப் ஆஃப் ரெஸ்யூமே ரைட்டிங் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறவங்க எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமேஸ். ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமேஸ் பியூர்லி நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த டைப் ஆஃப் ரெஸ்யூமேல நம்மளோட ஒர்க் ஹிஸ்டரிய அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட ஸ்கில்ஸ், இந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை நம்ம அந்த ரெஸ்யூமேல லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் ரெஸ்யூமே ரைட்டிங்கை யார் யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம்னா, லேப்சஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கேப் இருக்கும் இல்லையா, 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்காம இருந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போறாங்க அப்படின்றவங்களுக்கு, மிடில் ஆஃப் அ கேரியர் டிரான்சிஷன், ஒரு சேஞ்ச், கேரியர் சேஞ்ச்காக, ரீசன்ட் காலேஜ் கிராஜுவேட், இப்போ காலேஜ்ல இருந்து பாஸ்ட் அவுட் ஆறவங்க, இவங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் ரெஸ்யூமேவை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெஸ்யூமே டைப் காம்பினேஷன் ரெஸ்யூமே ரைட்டிங். காம்பினேஷன் பேரு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் போத் chronological அண்ட் ஃபங்க்ஷனல். அதாவது அந்த ரெஸ்யூமேல நம்மளோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் டு ஷோகேஸ் யுவர் detailed work experience to the employers to hire you. And the last type is targeted resume. இந்த டார்கெட்டட் ரெஸ்யூமே பேர் கேட்கும் போதே நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கான ஜாபுக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு ரெஸ்யூமேவை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இது எதுக்குன்னா, we can prepare this resume to a specific job. Say for example marketing அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்யூமே, சேல்ஸ் ரெப்பா போறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்யூமே. இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றோம். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே ரைட்டிங். இப்போ ரெஸ்யூமே ரைட்டிங் உண்டான ஒரு கிளியர் பிக்சருக்காக நான் ஒரு ரெஸ்யூமே பிக்ஸ இதுல இன்சர்ட் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் டாப் ரைட் கார்னர்ல நம்மளோட பேர் அண்ட் நம்மளோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட் நம்ம ஏதாவது போயிருக்கோமா அப்படின்னு, அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், லாங்குவேஜஸ் நோன், நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், டிக்ளரேஷன், இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இது ஒரு பேசிக் ரெஸ்யூமே தான். இப்போ காலேஜ் பாஸ் அவுட் ஆறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்யூமேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் ரெஸ்யூமே ரைட்டிங்கையும் சிக்னேச்சரையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெஸ்யூமே ரைட்டிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே ரைட்டிங், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Also, don't forget to subscribe to our channel Charu Talks so that I'll be motivated. நன்றி, வணக்கம்.